எந்தன் பாவம் உனை வாட்டுதோ. அன்பே கல்வாரி அன்பே, எந்தன் பாவம் உனை வாட்டுதோ. அவமான சிலுவை பரிகார விலையோ, பழிவாங்கும் எங்கள் மறுவாழ்வின் வழியோ, சிலுவையில் சிதைந்திடும் உயிர் தியாக பலியோ என் இயேசுவே, என் தெய்வமே. இறை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அகில உலகத்தின் மீது கொண்டுள்ள அன்பினாலும் தான் தந்தையின் மீது கொண்டுள்ள பேரன்பினாலும் திருச்சபையை ஏற்படுத்திய தலைவர் இன்று தன்னையே முழுமையாக சிலுவையில் தருகிறார். எவ்வாறு நாம் அனைவரும் நிலைவாழ்வை நிறைவாழ்வை நிறைவாக பெறுவதற்கு தன்னையே முழுமையாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் தந்து உயிர் விடுகிறார். இந்த புனித வெள்ளியன்று இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ஒரு இறப்பை, அவரை இழந்து தவிக்கக்கூடிய இந்த நாளில், இந்த துன்ப நாளில் இயேசு கிறிஸ்து எவ்வாறு மனிதர்களுடைய மனித குலத்தினுடைய மீட்புக்கு எவ்வாறு அவர் தன்னை தயார்படுத்தினார், எவ்வாறு அவர் தன்னை சிலுவையில் தந்தார் என்று இன்றைய வாசகங்கள் தெள்ள தெளிவாக எடுத்துரைக்கிறது. சில ஆண்டுகளுக்கு முன்பு இங்கிலாந்து நாட்டிற்கும் அதனுடைய எதிரி நாட்டிற்கும் போர் நடந்து கொண்டிருந்த பொழுது, அந்த போரில் பிரன் மிச்சல் என்ற இராணுவ வீரர், அவர் ஒரு சிற்றூரில் காவல் படையிலிருந்து அவர் பணி செய்து கொண்டிருந்தார். எதிரி நாட்டு படையினர் அவர் தங்கியிருந்த அந்த சிற்றூரில் அணுகுண்டை வீசியது. அவர் தங்கியிருந்த அந்த ஊரில், அவர் இருந்த இடத்திற்கு அருகாமையில் ஒரு ஆட்டு மந்தையும் அவர் ஒரு வீடும் இருந்தது. ஆட்டு மந்தையில் ஏறக்குறைய 30 ஆடுகளுக்கு மேல் இருந்தது. ஆடுகளும் ஆட்டுக்குட்டிகளும் இருந்தன. தீயினால் அனைத்து ஆடுகளும் கத்திக்கொண்டிருந்த பொழுது, இந்த இராணுவ வீரர் தனது உயிரை துச்சமென கருதாது அனைத்து ஆடுகளையும் தன் கையில் சுமந்து கொண்டு அந்த ஆட்டுகளை வேறொரு இடத்திற்கு மாற்றுகிறார். அந்த ஆட்டை மட்டுமல்லாது அந்த ஆட்டை பார்த்து கொண்டிருந்த அந்த ஆயரையும் இவர் காப்பாற்றுகிறார். ஆகவே இங்கிலாந்து அரசு அவருக்கு மிகப்பெரிய ஒரு விருதை அளித்து அவரை கௌரவிக்கிறது. தனது உயிரை கூட துச்சமென கருதி இவர் செய்த இந்த செயலுக்காகத்தான் இங்கிலாந்து அரசு அவருக்கு அந்த ஒரு பெரிய விருதை வழங்கியது என்று நாம் உணர்ந்து கொள்ளலாம். அதே போலதான் இயேசு கிறிஸ்துவும் இந்த புனித வெள்ளி என்று அவர் உலக மீட்புக்காகவும் உலக மக்களுக்காகவும் கடவுள் தான் படைத்த இந்த மக்களுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் அவர் கொண்டிருந்த பேரன்பினால் மகனுடைய உயிரை சிலுவையில் அவர் தருகிறார். இயேசு கிறிஸ்து துன்பப்பட்டு முள்முடிகள் வேதனைகள் அனைத்தும் அடைந்து அவர் துன்பம் நிறைவாக பெற்று சிலுவையில் தன்னையே முழுமையாக தருகிறார். எசையா இறைவாக்கினர் இயேசு கிறிஸ்துவை இவ்வாறு கூறுகிறார். இயேசு கிறிஸ்து தற்கையெழுப்பின் சின்னமாகத்தான் அவர் தன்னையே சிலுவையில் தருகிறார் என்று அவர் எசையா எழுதுகிறார். துன்பமற்ற ஒரு மனிதர், பாவமற்ற ஒரு மனிதர், குற்றமற்ற ஒரு மனிதர், நமக்காக தீமை செய்யாத மனிதர், தீமை செய்த மனிதர்களுக்காக தன்னையே முழுமையாக அர்ப்பணிக்கிறார். தற்கையெழுப்பின் சின்னமாக அவர் சிலுவையில் தன்னை தருகிறார் என்று இறைவாக்கினர் எசையா அழகாக இயேசு கிறிஸ்துவை பற்றி, அவருடைய அந்த ஒரு செயலை பற்றி அழகாக எழுதுகிறார். அதற்கு பிறகு நாம் 2ஆம் வாசகத்தில் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலும் கூட நாம் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து அவர் தந்தையின் மீது கொண்டுள்ள பேரன்பினாலும் தந்தையின் மீது கொண்டுள்ள கீழ்ப்படிதலாலும் அவர் தன்னையே சிலுவையில் தருகிறார் என்று எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் நாம் அழகாக வாசிக்கலாம். இந்த உலகத்தில் கடவுள் எவ்வாறு முதலாக மனிதர்களையும் உலகத்தையும் படைத்து
அவர் படைத்தன் மூலமாக அவர் மனித குலத்தின் மீது எந்த அளவிற்கு அன்பு கொண்டுள்ளார் என்பதையும், அந்த அன்பினால் தான் இந்த உலகத்தில் தீங்கு இல்லாது தீமை இல்லாத ஒரு உலகத்தை படைத்து அனைத்தும் நன்மை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று தன் மகனையே மீட்புக்காக அவர் இந்த உலகத்திற்கு அனுப்பி அந்த மீட்பின் செயலை செய்வதற்கு இயேசு கிறிஸ்துவை தயார்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவும் அந்த தந்தையின் மீது கொண்டுள்ள அன்பினால் அந்த கடமையை, கீழ்ப்படிதலை அவர் நிறைவாக செய்கிறார். சிலுவையில் தன்னை தருகிறார், மரணம் இருக்கிறார். நற்செய்தி வாசகத்தில் கூட நாம் பார்க்கலாம், இயேசு கிறிஸ்து வெற்றியின் சின்னமாக அவர் தனது இறப்பை தருகிறார் என்று யோவான் அழகாக எழுதுகிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அனைத்து குற்றமற்றவராக இருந்தாலும் மீட்படைய வேண்டும் என்ற கண்ணோட்டத்தில், விடுதலை பெற வேண்டும் என்ற கண்ணோட்டத்தில் அவர் தன்னையே முழுமையாக சிலுவையில் தருகிறார். விடுதலை பெறவும் விடுதலை அடையவும் இந்த உலக மக்களை தயார்படுத்துகிறார் என்று அவர் அழகாக இன்றைய நற்செய்தி வாசகத்தில் எழுதுகிறார். இந்த 3 நிலைகளிலுமே இயேசு கிறிஸ்து தன்னை முழுமையாக கொடுக்கிறார், அந்த இறப்பை ஏற்கிறார். இந்த 3 செயலையும் அவர் நிறைவாக செய்து மிகப்பெரிய அந்த ஒரு இறப்பை அவர் ஏற்கிறார். துன்பங்கள் ஏற்று, சிலுவையில் அந்த மரணத்தை ஏற்று, நிறைவாக தந்தையே உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி தந்தையிடமே தனது உயிரை ஒப்படைக்கிறார். இவ்வாறு இயேசு கிறிஸ்து 3 நிலைகளில் செயலாற்றுகிறார். இந்த புனித வெள்ளியில் நாமும் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து எப்படிப்பட்ட ஒரு வாழ்வை கட்டி அமைக்க வேண்டும் என்று இந்த புனித வெள்ளி நம்மிடம் கேள்வி எழுப்புகின்றது. இயேசு கிறிஸ்து தற்கையெழுப்பின் சின்னமாக இந்த சிலுவையில் தனது மரணத்தை தந்தார் என்று எசையா இறைவாக்கினர் சொன்னது போல, நாமும் நமக்கு அருகாமையில் உள்ள அனைத்து மனிதர்களிடமும் பிறரன்பிலும் நாம் இருந்து செயல்படும் பொழுது நாமும் இந்த புனித வெள்ளி நிகழ்விலே முழுமையாக நாம் செயலாற்றுகிறோம். கடவுளோடு இணைந்து நாமும் இந்த துன்ப நிகழ்வில் பங்கேற்கிறோம் என்று நாம் உள்ளத்தில் நிறுத்துவோம். பேரன்பின் மூலமாக, கடவுள் மீது கொண்டுள்ள பேரன்பின் மூலமாக இயேசு கிறிஸ்து தன்னை சிலுவையில் தருகிறார் என்று எபேசியர் அழகாக எடுத்துரைக்கிறார். நாமும் கடவுள் மீது கொண்டுள்ள பேரன்பினாலும் நாமும் தொடர்ந்து அவர் எடுத்து காட்டக்கூடிய அனைத்து செயல்களும் அன்பினாலும் கீழ்ப்படிதலாலும் செய்யும் பொழுது நாமும் இயேசு கிறிஸ்துவினுடைய துன்பத்தில் முழுமையாக பங்கேற்கிறோம் என்பதை உணர்வோம். நற்செய்தி வாசகத்தில் யோவான் அவர்கள் தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக்கின்றிருந்த பொழுது தந்தையே இவர்களை மன்னியும் என்று சொல்லி அனைவரையும் மன்னித்து இந்த உலகத்தையும் இந்த உலக மக்களையும் இருளிலிருந்து மீட்கக்கூடிய செயலை செய்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். நாம் அனைவருடைய குற்றங்களையும் மன்னித்து, பிறருடைய குற்றங்களை மன்னித்து, நம்முடைய குற்றங்களையும் ஆண்டவருடைய அந்த இறப்பினுடைய சிலுவையில் நாம் தரும் பொழுது நாமும் முழுமையாக விடுதலை பெறுவோம் என்ற மன உறுதியோடு இந்த புனித வெள்ளி நிகழ்விலும் வரக்கூடிய இந்த அடுத்த நிகழ்விலும் நிறைவாக நாம் பங்கெடுக்கும் பொழுது நாமும் இந்த விடுதலையினுடைய செயல்களை செய்கிறோம். பாவ சங்கீதனம் என்ற நிகழ்விலே நம்மை முழுமையாக தரும் பொழுது நாமும் அந்த மீட்படக்கூடிய செயலை வெற்றியின் சின்னமாக இருக்கக்கூடிய இந்த புனித வெள்ளியிலே நாம் பாவ சங்கீதனம் என்ற ஒரு அருட்சாதனை முழுமையாக செய்யும் பொழுது பாவமற்றவர்களாக தொடர்ந்து வாழக்கூடியவர்களாக இந்த புனித வெள்ளியில் நம்மையே முழுமையாக ஒப்படைப்போம். கடவுள் நம்மோடு எப்போதும் பயணிக்கிறார். கடவுள் நினைத்த அந்த ஒரு இறையாட்சியை, நற்செயல்களை, நன்மதிப்பீடுகளை தொடர்ந்து செயலாற்றுவதற்கு இந்த புனித வெள்ளியிலே, துன்ப நிகழ்விலே இயேசு கிறிஸ்துவோடு நாம் சிலுவை ஏந்தி சுமப்போம். நாமும் தொடர்ந்து இந்த நிகழ்வில் துன்பமற்று உள்ள மனிதர்களாக தொடர்ந்து வெற்றியுள்ள மனிதர்களாக செயலாற்ற இறப்பிலே முழுமையாக பங்கேற்போம். இறை ஆசிரை நிறைவாக பெறுவோம். ஆமென்.